நம்ம எல்லாருமே நிறைய முறை சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். பட் இந்த சிக்கன் பொட்டல சோறு கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ், சோம்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு, இது கூடவே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இதில் 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும்போது இது கூட மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வறுவல் இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுவலில் சட்டியிலே கொஞ்சமாக மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மற்றதெல்லாம் மாற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையை நல்லா வாட்டிட்டு நம்ம ரெடி பண்ண சாதம் மேலே கொஞ்சம் வறுவல், ஒரு ஆம்லெட் வச்சு வாழை இலையை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லில் ஒரு 5 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பொட்டல சோறு ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.